வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யூ ஆர் ஆல் வெல்கம் டு ஸ்டிச் வித் மாலி சேனல். இன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட். நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, டைலருக்கு தேவையான மெட்டீரியல், அதோட நேம், அதோட யூசேஜ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாமா? டைலரிங்க்கு மெயினாக தேவை நோட்ஸ் எடுக்கணும். ஸோ நோட்ஸ் வந்துட்டு நம்ம லாங் சைஸ் நோட்டு, அன்ரூல் நோட்டு எடுத்துக்கிட்டால் பெட்டர். ஏன்னா நம்ம ஒரு சைடு வந்து இமேஜ் வரையணும், இன்னொரு சைடில் வந்து ரிட்டன் எழுதணும். இல்லை எனக்கு வந்து ரூல் நோட்டில் எழுதினா தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்போ தான் எழுத முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் நோட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சைடு அன்ரூல் இருக்கும், ஒரு சைடு ரூல் இருக்கும். ஒரு சைடில் நம்ம இமேஜஸ் வரைஞ்சாலும் இன்னொரு சைடில் நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் லாங் சைஸ் நோட் வாங்கினீங்கன்னா நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளூ, பிளாக், ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் பென்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஏன்னா மென்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது யூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கெட்ச் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். தென் பென்சில், எரேசர், தென் ஸ்கேல். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கிளாத் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன கர்ச்சிஃப் சைஸ் கிளாத் எடுத்துக்கணும். உங்ககிட்ட கிளாத் இல்லைனாலும் உங்கள் வீட்டில் லைனிங் துணி இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஸ்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேண்ட் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ அதுக்கு பேஸ் இது தான் வேணும். இது இல்லைனாலும் உங்ககிட்ட ரேஷன் புடவை இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ இன்ச் டேப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணணும்னு நம்ம ஃபெதராக பார்க்கலாம். இது நமக்கு இவ்வளோ தேவைப்படாது, சின்னதாக ஒரு பீஸ் தான் வேணும். ஸோ அது எவ்வளோ நம்ம ஃபெதராக பார்த்துக்கலாம். இது வந்து கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர் எடுத்துக்கோங்க. நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்காக தான். தென் வந்துட்டு நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நீடில் செட்டும் இருக்குது. இது மாதிரி நீங்கள் செட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே. இல்லை எனக்கு இவ்வளவும் யூஸ் ஆகாது, எனக்கு கொஞ்சம் தான் யூஸ் ஆகும்னா நீங்கள் நீடில் நம்பர் 7 வாங்கிக்கிட்டிங்கன்னா பெட்டர் ஆகும். ஏன்னா சில பேருக்கு வந்து கையெல்லாம் ஸ்வெட் ஆகும், அவங்களுக்கு சின்ன நீடல்னா பிடிச்சி இழுக்க முடியாது. இது வந்து லென்த் வைஸும் பெருசாக இருக்கும், நம்ம பேபி ஃபிங்கர் சைஸில் இருக்கும், சுண்டவரல் சைஸில் இருக்கும். தென் அது வந்து அந்த ஹோலுமே உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஹோல் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ஹோலுமே பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த த்ரெட்டு போட்டு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பிடிச்சி எடுக்கவும் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நீடல் இது மாதிரி நீடல் நம்பர் 7 வாங்கிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிசர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிசர்ஸ். இது வந்து கிளாத்துக்கு கட் பண்ணுற சிசர்ஸ். இது வந்து கிளாத்துக்கு மட்டுமே வச்சுக்கோங்க. இதை நம்ம பேப்பர் கட் பண்ணிங்கன்னா கிளாத் கட் பண்ணாது ப்ராப்பராக. ஸோ கிளாத்துக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. நான் சிசர் நம்பர் 10 வச்சுருக்கேன், உங்ககிட்ட எது இருந்தாலும் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேப்பர் கட்டிங் சிசர். இது பேப்பருக்கு மட்டுமே வச்சுக்கோங்க, கிளாத்துக்கு வச்சுக்காதீங்க. இது வந்து த்ரெட் கட்டர். இந்த த்ரெட் கட்டர் வந்து சின்ன சின்ன த்ரெட் கட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதோட யூசேஜ் வந்து ட்ரைலர் மிஷினில் உட்காரும் போது இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதோட யூசேஜ். நெக்ஸ்ட் வந்து இது ஸ்பேனர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இது ஸ்பேனர் மாதிரி இருக்கு. எதுக்குன்னா நம்மளுடைய பாபின் இருக்குல்ல, இந்த பாபினை உள்ள விட்டுட்டு நம்ம மிஷினில் இப்படி போட்டிங்கன்னா த்ரெட் ரோல் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஃபர்தராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு பாபினோட ஸ்பேனர். இது வந்து குட்டியாக இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம மிஷினில் இருக்க சின்ன சின்ன ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது ஒரு மிஷின் வாங்கும் போதே கூட செட்டாகவே சில டைம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேர் என்னன்னா ஸ்டீம் ரிப்பேர். இந்த ஸ்டீம் ரிப்பேர் எதுக்குன்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஊசி போல ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு சைடில் பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பால் ஒரு யூஸும் இல்லை. ஆனால் இந்த ஷார்ப்பாக இருக்கிறது என்னன்னா ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸாக இருக்கும். 2 ஸ்டிச்சஸ் போட்டிருக்குமா, அது சென்டராக இதை விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த யூ மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த யூ கார்னரில் ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். ஸோ நம்ம த்ரெட்டை போட்டு இப்படி இழுக்கும் போது அந்த த்ரெட் ஈஸியாக கட் ஆகும். இது யூசேஜ் எப்படின்னு நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாபின் கேஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது பேர் தான் பாபின் கேஸ். டைலர் மிஷினில் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பாபின் கேஸு. இது பேர் பாபின். ஸோ இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணுறது தான் பாபின் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாபின் வந்து சிங்கிள் பாபின் வாங்கி வச்சுக்காதீங்க, ஒரு 2-3 பாபின் வாங்கி வச்சுக்கோங்க. சில சமயம் சில பாபின் கேஸோட செட் ஆகும், சில சமயம் அது லூஸாக இருக்கும். ஸோ அதனால ஒரு 2 பாபின்னாச்சும் பாபின் கேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பாபின் வந்து நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் தைக்க போகிறோம். சிங்கிள் கலர் எதுவுமே கிளாத் இருக்காது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாத் தைக்க போகிறோம். இப்போ என்கிட்டயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ளூவு, க்ரீனு, எல்லோ, பிங்க்கு, ரெட்டு, மெரூனு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீங்கள் பாபின் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹீரோ ஆஃப் த டைலரிங்னே சொல்லலாம். இது இல்லைன்னா டைலரிங்கே இல்லைங்க. மெஷர்மெண்ட் டேப் பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன இங்கே 2 மெஷர்மெண்ட் டேப் இருக்கு அப்படின்னா, மெஷர்மெண்ட் டேப்பில் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இது வந்து இன்ச்சு தூரமாக இருக்கும் இன்ச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின் இருக்கனால நான் இதுலேருந்து சொல்லித்தரேன். இது 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, இது 3/4 இன்ச்சு, இது 1 இன்ச்சு அப்படின்னு இன்ச்சில் சொல்லுவாங்க. அதே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்கும். 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர்னு சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம கிளாத் வைஸ் எப்பவுமே நம்ம எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுப்போம்னா இன்ச் வைஸில் தான் பாடி மெஷர்மெண்ட் எடுப்போம். நான் ஏன் இது 2 வச்சுருக்கேன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 40 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்காது. ஸோ 40 வரைக்கும் தான். நம்மளுக்கு வந்து கடையில் போய் 1 மீட்டர் கிளாத் வாங்க போகிறோம். அப்போ 1 மீட்டர்னு சொல்லும்போது 1 மீட்டர்னா எவ்வளோ 100 சென்டிமீட்டர் அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்ச்சில் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இது அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். அப்போனா 40 இன்ச் தான் 1 மீட்டர். ஓகே, கரெக்டாக 40 வராது, கொஞ்சம் 39 and half அப்படி வரும். நம்ம 14 கூட வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சு தானே போகுது. ஸோ 40. அப்போது இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 மீட்டர். அப்போது 1 மீட்டர்னா 40 இன்ச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 39 to 40 அப்சார்ப்மெண்ட்டில் 40 எடுத்துக்கலாம், இல்லை 39 and half to 40. ஓகேவா? இப்போ இந்த இன்ச் டேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது, இது லாங்லாம் இருக்குது. மற்றபடி இன்ச் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 to 2 காட்டுறேன் பாருங்கள். இன்ச்சஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஏன் இதில் வந்து பெருசாக இருக்குன்னா இங்கே பார்த்தீங்களா அதில் 40 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே 40 ப்ளஸும் போயிட்டுருக்கு, 60 வரைக்கும் இருக்குது. அப்போ 60 வரைக்கும்னா என்னென்னா 1.5 மீட்டர் இது எடுக்கிற இன்ச் டேப்பு. ஸோ 60 வரைக்கும் இருக்குது. நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்லாம் எடுக்கணும், கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்களா உங்களுக்கு இது மாதிரி இன்ச் டேப் வாங்கியிருக்கு பெட்டர். இல்லை நான் இனிமேட்டு இன்ச் டேப் தான் இனிமேல் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி 60 இன்ச்சில் இருக்கிற இன்ச் டேப் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் இதோட 2 இன்ச் டேப்போட டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஊக்கு. நம்மளுடைய ஊக்கு நம்மளுக்கு இந்த ப்ளவுஸுக்கெலாம் வைப்போம்ல ஊக்கு, இல்லை பட்டுப்பாவாடை சட்டைக்கு வைக்கிறது ஊக்கு. இந்த ஊக்கு வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறதும் அதுவும் நம்ம ஃபெதராக பார்க்கலாம். இது பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இது கம்மி தான் பேக்கெட்டு. சைஸ் நம்பர் 2 வாங்கிக்கிட்டிங்கன்னா ஓகே, இல்லை 100 பீசஸ் இருக்கும். ஸோ இது வாங்கிட்டிங்கன்னா நம்ம தாராளமாக யூஸ் ஆகும். தென் வந்துட்டு குண்டூசி எதுக்குன்னா நம்ம ஒரு கிளாத் இன்னொன்று கிளாத்துக்கு ஈக்குவலாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா குண்டூசி தேவை. ஸோ இது வாங்கி வச்சுக்கோங்க. இதோட யூசேஜ் நம்ம ஃபெதராக பார்க்கலாம். தென் வந்து பட்டன்ஸ். இந்த பட்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் பட்டன், நம்ம ஷர்ட்லலாம் வைக்கக்கூடிய பட்டன்ஸ். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது ஜென்ஸுக்கு தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ்லேயே மேலே ஒரு கிளாத் கவர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மோஸ்ட்லி லேடிஸ்க்கு தான் வரும். இன்கேஸ் இது மாதிரி நீங்கள் கிட்ட இல்லை அப்படின்னாலும் இதை எப்படி ரெடி பண்ணுறதும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மாதிரி பட்டன்ஸ் எனக்கு யூசேஜ் தேவையில்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க பழைய கிளாத்தில் எதனாச்சும் ஒரு பட்டன் இருக்கும்ல அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டன் எப்படி தைக்கிறதும் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்கள் பட்டன் வாங்கி அதோட ப்ராப்பரான ட்ரெஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கற்றுக்கிறதுக்கு வீட்டில் இருக்க பழைய கிளாத்தில் இருக்கிற மீன்ஸ் வேஸ்ட் கிளாத்தில் இருக்கிற பட்டன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது எப்படி உங்ககிட்ட இல்லைனாலும் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். தென் வந்து சாப்பீஸ். இது வந்து மார்க்கிங் சாப்பீஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது பேர் வந்து சாப்பீஸ் கிடையாது, டிசி. ஸோ இது ஒரு பேக்கே நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு பேக் வாங்கிக்கலாம், இல்லைனா சிங்கிள் கலர் வாங்கிக்கலாம். எதுக்கு நான் பேக் வாங்கி வச்சுருக்கேன்னா இதில் வந்து கலர்ஸ் வருங்க. ஒயிட்டு, ப்ளூவு, ஆஃப் ஒயிட்டு, பிங்க்கு, எல்லோ, அது மாதிரி கலர்ஸ் வரும். இப்போது நம்ம இன்கேஸ் நம்ம கிளாத் பார்த்தீங்களா க்ரீன் கலர், இதில் வந்து நம்ம க்ரீனே மென்ஷன் பண்ணால் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கான்ட்ராக்ட்ஸாக என்ன கலர் இருக்கோ நம்ம அதை மென்ஷன் பண்ணால் தெரியும். ஆனால் ரொம்ப லைட்டாக தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நான் அது எப்படியும் அதுவும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் இப்போ எல்லாமே டைலரிங்ஸ் உள்ள மெட்டீரியல்ஸ், அதோட நேம், அதோட யூசேஜ் பார்த்துட்டீங்கல்ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டிச்சஸ் அதுக்கு நீங்கள் என்னென்ன எடுத்து வச்சுக்கணும்னா ஒரு சின்ன கிளாத் இல்லைனாலும் எதனாச்சும் சாரீ கிளாத் இருக்குல்ல, ரேஷன் சாரீ கிளாத் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சாரியாவே எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் எவ்வளோ இன்ச் கட் பண்ணணும்னு அதுவும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் 7. இல்லை உங்ககிட்ட அந்த நம்பர் இல்லை வேற ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அந்த நீடில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குது அவ்வளோதான். சரி வந்து டிசர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஸ்கேலும் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு போடுறதுக்கு. ஓகேவா? இவ்வளோதான் யூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. Thank you. அது வரைக்கும் always keep stitches and keep smile always. Thank you. Bye bye.